வணக்கம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒருமுறை வேபும் தொலைக்காட்சியினால் ஒளிபரப்பு செய்யப்படுகின்ற இறைவனில் இணையும் இல்லறம் என்ற இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம், மகிழ்ச்சியோடு சந்திக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் பல வகையான இல்லற விடயங்களை குறித்து, விசேஷமாக இறை அனுசரணையுடன் கூடிய இல்லற விடயங்கள் குறித்து கலந்தாலோசித்து வருகின்றோம். கொழும்பு உயர்மறை மாவட்டத்தின் குடும்ப மறைப்பணி என்ற இந்த அமைப்பிலே தமிழ் பிரிவின் குழுக்களாக நாங்கள் சிலரை சந்தித்து இந்த குடும்ப நல விடயங்கள் சம்பந்தமாக கலந்தாலோசனைகள் செய்து கலந்துரையாடல்கள் செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த வரிசையிலே இன்று ஒரு புதிய அமைப்பை பற்றி நாங்கள் அவர்களுக்கு உரிய விடயங்களை குறித்து நாங்கள் கலந்தாலோசனை செய்கின்றோம். அதாவது மேரேஜ் என்கவுண்டர் என்று சொல்லப்படுகின்ற மலரும் மன உறவு என்ற தமிழ் பெயர் கொண்ட குழுக்கள் நம்முடைய கொழும்பு மறை மாவட்டத்திலே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. விசேடமாக ஆங்கில மொழிகளில், சகோதர மொழியில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. தமிழ் மொழியிலும் இந்த சேவை நாங்கள் வியாபிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே சில தம்பதியர்கள் இது சம்பந்தமாக பிரத்யேக ஆற்றல்கள் அல்லது அறிவு பெற்று இது சம்பந்தமாக சேவைகளில் ஈடுபடுவதற்கு தங்களை தயார் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்த வரிசையில் நாங்கள் இன்று ஒரு தம்பதியர்களை நாங்கள் சந்திக்கின்றோம். திரு ஜான் கென்னடி அவர்கள் மற்றும் திருமதி மேரி டால்சி மெலனி அவர்கள். வணக்கம் கென்னடி. வணக்கம் மெலனி. வணக்கம் ஃபாதர். நீங்கள் இருவரும் உங்களுடைய வேலை பளுவின் மத்தியிலே எங்களோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கு வந்திருக்கின்றீர்கள். முதற்கண் உங்களுக்கு நன்றியுடன் கூடிய வணக்கத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்திலே நீங்கள் எடுத்திருக்கின்ற இந்த குடும்ப நலப்பணி, மலரும் மன உறவு என்று சொல்லப்படுகின்ற குடும்ப நலப்பணி, அந்த பணியின் அடிப்படையிலே நாங்கள் குடும்பங்களுக்கு, விசேஷமாக தம்பதியர்களுக்கு, கணவன் மனைவி அவர்களுக்கு இந்த கணவன் மனைவிக்கான தாம்பத்திய வாழ்க்கையிலே அவர்களின் எழுச்சியை காண்பது, இறை அனுபவத்தின் அடிப்படையில் எழுச்சியை காண்பது எப்படி என்பதை குறித்து நாங்கள் வார இறுதி நாட்களிலே, இல்லையா, வீக்கெண்ட் ப்ரோக்ராம்ஸ் என்று சொல்லுகின்றோம், வார இறுதி நாட்களிலே நாங்கள் கலந்துரையாடல்கள், கருத்தரங்குகள் நடத்தி வருகின்றோம். அந்த அனுபவத்தில் நீங்களும் அனுபவத்தின் ஆரம்பத்திலே நீங்கள் இருக்கின்றீர்கள், ஆரம்ப கட்டத்திலே இருக்கின்றீர்கள். உங்களை பொறுத்த மட்டிலே நீங்கள் இதுவரை பெற்ற அறிவு, அனுபவம் என்ற அடிப்படையிலே நாங்கள் இந்த தாம்பத்திய உறவு தொடர்பு சம்பந்தமாக இன்று உங்களோடு கலந்துரையாடல் செய்வதற்கு நாங்கள் காத்திருக்கின்றோம். முதலிலே உங்களை பற்றிய ஒரு சின்ன அறிமுகத்தை நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் அதற்கு பிறகு நாங்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னுடைய பெயர் ஜான் கென்னடி. வெள்ளவத்தை புனித லவுரேஞ்சியார் பங்கில் இருந்து எனது பாரியாரும் நானும் வந்திருக்கின்றோம். அருட்பணி அவர்களுடைய அழைப்பை ஏற்று நான் தற்போது ஓய்வு நிலை பெற்று இருக்கின்றேன். ஓய்வு நிலை பெற்று வந்ததிலிருந்து புனித லவுரேஞ்சியார் ஆலயத்தில் ஒரு தகுதியற்ற தொண்டராக, இறைவனுக்காக பங்கு குருவானவரோடு இணைந்து பணியாற்றி வருகின்றேன். தகுதியற்ற தொண்டராக என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. தகுதியானவர் என்பதால் தான் தொண்டராக இறைவனை உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் நினைக்கின்றேன். அதே நேரத்திலே நீங்கள் ஓய்வு பெற்ற உங்களுடைய நிலையை மிகவும் அமைதியாக உங்களுடைய அறிமுகத்தை செய்கின்றதை பற்றி நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆரம்பத்திலே நீங்கள் மிகவும் மும்முரமான பணிகளிலே ஈடுபட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். உங்கள் ஆரம்ப காலத்தில் என்ன தொழிலிலே ஈடுபட்டிருந்தீர்கள் என்று சொல்ல முடியுமா? கத்தோலிக்க திருச்சபைக்கும் பங்கிற்கும் உள்ள தொடர்பானது எனக்கு 10 வயதிலிருந்து ஏற்பட்ட ஒரு தொடர்பு. சாதாரணமாக நான் குறிப்பிடுவது முதன்மை பெற்றதிலிருந்து அந்த தொடர்பு என்னில் வளர்ந்து கொண்டே வந்தது. நான் அதன் பிற்பாடு பல இளைஞர் இயக்கங்களிலும், கத்தோலிக்க இளைஞர் இயக்கங்களிலும் பங்கு சார்ந்த பல
அமைப்புகளிலும் பணியாற்றியிருக்கிறேன். அதன்பின் நான் சவுதி அரேபியாவில் பணிபுரிந்த மிக நீண்ட காலத்தில் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், சவுதி அரேபியாவில் மற்ற மதங்களுக்கான தடை இருக்கின்றது. இருப்பினும் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியூட்டக்கூடியதாக இருந்தது, நான் அங்கே போய் இறங்கிய நாளிலிருந்து அங்குள்ள கத்தோலிக்க திருச்சபை குழுக்களில் பணியாற்ற எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. நான் அமெரிக்க, ஜப்பான் தூதரகங்களில் கடமையாற்றிய காரணத்தினால் தூதரக வட்டத்தின் ஊடாக மிக தெளிவாக என்னால் இயன்ற அளவிற்கு எல்லா தூதரகங்களுடனும் இணைந்து கத்தோலிக்க திருச்சபையில் பணியாற்ற கிடைத்தது. பிஷப் கமில்லோ பெல்லிங், பிஷப் ஹண்ட் ஆகிய 2 ஆயர்மாருடனும் இந்தியாவைச் சேர்ந்த பரிசுத்த திரித்துவ குருக்களுடனும் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த பரிசுத்த திரித்துவ குருவுடனும் எனக்கு வேலை செய்யும் வாய்ப்பு கிடைத்தது. அங்கே 27 வருடங்கள் நான் திருத்தொண்டனாக அங்கே கடமையாற்றினேன். திருத்தொண்டன் என்று சொன்னால் டீக்கன் என்று சொல்வார்கள், அப்படியா? இல்லை, அதாவது அங்கே யூக்கரிஸ்ட் வித்தவுட் ப்ரீஸ்ட். சில வேளைகளில் குருவானவருக்கு திருப்பலிக்கு வர முடியாமல் போகும். ஆகவே நாங்கள் அந்த திருப்பலியில் சொல்லப்படும் முக்கியமான செபங்களை விட்டு, குருவானவர் சொல்லுகின்ற முக்கியமான செபங்களை விட்டு மற்ற செபங்களை சொல்லி மக்களுக்கு திருவிருந்து கொடுப்போம். நாங்கள் எங்களுடைய திருச்சபையில் இப்படி ஒரு அமைப்பு இருக்கின்றது. அதற்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி யூக்கரிஸ்டிக் மினிஸ்டர்ஸ் என்று சொல்லுவோம், இல்லையா? ஆகவே அதாவது பிரத்யேகமாக விசேஷ அனுமதி பெற்ற திருவுடல் வழங்கிகள், இல்லையா? ஆண்டவருடைய திருவுடலை வழங்குகின்ற யூக்கரிஸ்டிக் மினிஸ்டர்ஸ் என்ற ஒரு பணியை நீங்கள் செய்து கொண்டு வந்திருக்கின்றீர்கள். இன்னும் ஒரு மிக சந்தோஷமான விஷயம் என்னென்று சொன்னால், குருவானவர் அல்பர்டோ அவருடன் அவர் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர். அவருடன் நான் 22 வருடங்கள் பணியாற்றினேன். பணியாற்றி நான் ஓய்வு நிலை பெற்று வந்து 1 வருடத்தில் அவர் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். சவுதி அரேபியாவுக்கான ஆயராக திருநிலைப்பட்டார். இவ்வளவு காலமும் பஹ்ரைன் நிர்வாகத்தின் கீழ் இருந்த சவுதி அரேபியா தனக்கென ஒரு தனி ஆயரை பெற்றுக்கொண்டது. எனவே உங்களுடைய அனுபவங்களை பார்க்கின்ற போது நீங்கள் பல உலக ரீதியான பல தொழில்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றீர்கள். அதாவது உங்களுடைய தொழில் அமைப்புகளின் மத்தியிலும் கூட உங்களுடைய இறை சேவையை நீங்கள் மறுக்காமல் செய்து வந்ததை மிகவும் மகிழ்ச்சியாக இன்று எங்களுக்கு அறிவித்திருக்கின்றீர்கள். இறைவனுக்கு நாங்கள் நன்றி கூற வேண்டும். உங்களுடைய அனுபவங்கள், உங்களுடைய தொழிலை குறித்து, இது உங்களுடைய தொழில் சார்ந்த உங்களுடைய அனுபவத்தை, அத்தோடு உங்களுடைய சேவை குறித்த உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் குறிப்பிட்டீர்கள். உங்களுடைய மனைவி திருமதி மேரி டால்சி அவர்கள் முதன்முறையாக நீங்கள் இந்த ஒரு அனுபவத்துக்குள் வந்திருக்கின்றீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். ஆகவே பயப்படாமல் நீங்கள் பதில் சொல்லலாம். நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை பற்றி, உங்களை பற்றி என்ன சொல்லலாம் என்று நினைக்கின்றீர்கள்? எங்களுக்கு 3 குழந்தைகள். 2 ஆண் குழந்தைகள், 1 பெண் குழந்தை. மூத்த மகன் திருமணமாகி இருக்கிறார். மற்ற இருவரும் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே நீங்கள் தொழிலுக்கு போகின்றீர்களா அல்லது ஒரு நான் ஹவுஸ் வைஃபாக குடும்பத்தாயாக இருந்து பணிபுரிகின்றீர்கள்? பிள்ளைகள் திருமணம் முடித்து விட்டார்களா? மூத்த மகன் மட்டும் திருமணமாகி இருக்கிறார். மற்ற இருவரும் வேலை பார்க்கிறார்கள். உங்களோடு இருக்கின்றார்கள்? எங்களோடு இருக்கிறார்கள். அப்போ தாய் தந்தை ஆகிய உங்களுடைய இந்த பணி, ஓய்வு பெற்ற நிலையிலே ஒரு தந்தையும் இன்னும் ஓய்வு பெறாத நிலையிலே ஒரு தாயும் இருந்து கொண்டு ஓய்வு ஒழிவு இல்லாமல் ஒரு குடும்பத்தை நடத்தி கொண்டு போவதை நாங்கள் மகிழ்ச்சியாக பார்க்கக்கூடியதாக இங்கே இருக்கின்றது. அதாவது எங்களுடைய விடயத்துக்கு வருகின்ற போது இங்கே நாங்கள் தாம்பத்திய உறவு, இது பற்றி தான் எங்களுக்கு விசேஷமாக இந்த மலரும் மன உறவுகள் என்று சொல்லப்படுகின்ற மேரேஜ் என்கவுண்டர்
என்று சொல்லப்படுகின்ற இந்த பணித்துறையிலே எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அறிவும் அனுபவமும். ஆகவே இது பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது இந்த பொதுவாக நாங்கள் கணவன் மனைவிக்கு இடையிலே இருக்கக்கூடிய தாம்பத்திய உறவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், இது என்ன, இது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், இந்த தாம்பத்திய உறவில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகள் என்ன, இது பற்றியெல்லாம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். உங்களுடைய அறிவை அனுபவத்தை கொஞ்சம் எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? கடந்த வருடம் தலைவில்லு புனித ஆனாள் ஆலயத்தில் நடைபெற்ற மலரும் மன உறவு என்ற பயிற்சிக்காக நாங்கள் சென்றிருந்தோம். அங்கே அருட்பணி அவர்களும் வந்திருந்தார்கள். அங்கே அந்த கருத்தரங்கிலே கலந்து கொண்ட போது நிறைய விஷயங்களை புதிதாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதிலும் ஆச்சரியத்துக்குரிய விஷயம் என்னென்றால், அந்த கருத்தரங்கை வழங்க வந்த அருட்தந்தையும் இந்தியாவில் இருந்து வந்த மூத்த குடும்ப தம்பதிகளும் எமக்கு தெரிவித்த பயிற்சிகளும் கருத்துக்களும், சுருக்கமாக சொல்ல போனால், தம்பதிகளாகிய எங்களை விட அந்த குருவானவருக்கு குடும்பத்தை பற்றி நிறைய விடயங்கள் தெரியும். அவர் கேட்ட கேள்விகள் மூலமாக எங்களை பலவாறு அவர் சிந்திக்க வைத்தார். நான் சாதாரணமாக தயவாக கருதுகிறேன், இந்த நிலையில் எங்கள் மத்தியில் பல கணவன் மனைவிமார் இருப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய குடும்பத்துவ வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் இடையில் கேட்காத கேள்விகள் பலத்தை அவர் கேட்டு எங்களை சிந்திக்க வைத்தார். ஆகவே இந்த தாம்பத்திய வாழ்வில் நிறைவு பெறாத நிறைய விடயங்கள் இருக்கின்றது என்பதை அங்கே அந்த கருத்தரங்கிலே என்னால் உணரக்கூடியதாக இருந்தது. பொதுவாக நாங்கள் தியான நிகழ்வுகளுக்கு போகின்ற போது நம்முடைய வாழ்க்கையை குறித்து முதலிலே ஒரு அடிப்படை விவரத்தை சொல்லுகின்ற போது அவர்கள் சொல்லுவார்கள், உலக மக்களிலே ஏறக்குறைய 180% மக்கள் தாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை சக்தியில் ஏறக்குறைய 120% குறைவாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். They are living only less than 20% of their life energy. More than 80% of population are living less than 20% of their life energy என்று வாழ்க்கை சக்தி என்று சொல்லுகின்ற போது வாழக்கூடிய அந்த ஆற்றலில் 20% கூட அவர்கள் பயன்படுத்தவில்லை என்று சொல்லுகின்றார். அப்போ அந்த அடிப்படையிலே நாங்கள் பார்க்கின்ற போது தாம்பத்திய உறவை மேற்கொள்ளுகின்ற மக்களும் கூட அந்த தாம்பத்திய உறவின் முழு சக்தியை ஆற்றலை அனுபவிக்காமலேயே தாம்பத்திய உறவில் இருந்து அவர்கள் விடைபெற்று வருகின்றார்கள் தங்களுடைய வாழ்க்கையின் மரணத்தை எய்துகின்ற போது என்று சொல்லலாம். ஆகவே இந்த ஒரு நிகழ்வில் இருந்து, அதாவது அந்த தாம்பத்திய உறவின் அற்புதம் என்ன, அந்த ஆனந்த நிலை என்று சொல்லுகின்ற இப்பொழுது கூட எங்களுடைய உங்கள் கையிலே ஒரு புத்தகம் இருந்ததை நான் பார்த்தேன். எங்களுடைய திருத்தந்தை அவர்கள் புதிதாக எழுதியிருக்கின்ற சுற்றுமடல் குடும்ப வாழ்வில் ஆனந்தம், அமோரிஸ் லாட்டேட்சியே என்று, ஆனந்தமான குடும்ப வாழ்வு என்ற அந்த தலைப்பிலே. ஆகவே அந்த தாம்பத்திய உறவின் ஆனந்தம் என்பதை பற்றி கூட நாங்கள் அனுபவத்தில் கொள்ள வேண்டியிருக்கின்றது. ஆகவே அனுபவப்படாத நம்முடைய தம்பதிகளுக்கு தாம்பத்திய வாழ்வு என்பது எவ்வளவு அழகானது, எவ்வளவு அற்புதமானது, எவ்வளவு புனிதமானது என்பதை நாங்கள் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஒரு அற்புதமான ஒரு கடமையிலே நீங்கள், இந்த பணியிலே நீங்கள் ஆர்வத்தோடு கலந்து கொள்கின்றீர்கள். அதற்காகவும் நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த தாம்பத்திய உறவை பொறுத்த மட்டிலே கணவன் மனைவி அவர்களின் உறவை பற்றிய நாங்கள் பார்க்கின்ற இந்த கலந்துரையாடலிலே இன்றைய சூழ்நிலையிலே கணவன் மனைவி தங்களுடைய தாம்பத்திய உறவில் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்களை பற்றி நாங்கள் கொஞ்சம் பார்ப்போமா? என்ன வகையான சிக்கல்களை, என்ன வகையான சவால்களை இன்று நம்முடைய தம்பதியர்கள் மேற்கொள்ளுகின்றார்கள்? முதலாவதாக தம்பதிகள் என்று சொல்லும் போது ஃபாதர், கணவன் மனைவிக்கு இடையே
உள்ள சில இடைவெளிகள் நிரப்பப்பட வேண்டும். அப்படி கூறும்போது அதாவது அங்கே சரியான கணவன் மனைவிக்கு இடையே சரியான கருத்து பரிமாற்றம் இருக்க வேண்டும். அடுத்ததாக அந்த கணவன் மனைவிக்கு இடையே அன்றாடம் நடைபெறுகின்ற காரியங்களில் ஒரு ஏற்பாடு இருக்க வேண்டும். இதை நாங்கள் நாளை செய்ய போகிறோம், இதில் உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, என்னுடைய அபிப்பிராயம் என்ன. பிணக்குகள் அல்லது சில சிக்கல்கள் ஏற்படும் போது அதற்குரிய உண்மை நிலையை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். யாரில் பிழை என்பது தேடப்படாமல் எங்கிருந்து அந்த பிழை வந்தது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அத்துடன் இந்த பிழை யாரிடமிருந்து வந்ததாக இருந்தாலும் எங்கிருந்து வந்ததாக இருந்தாலும் எப்படியாக நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். அந்த பிழை அல்லது தவறு என்ற நிலை வரும்போது அதற்கான தீர்வை நாங்கள் கொஞ்சம் பின்தள்ளி போடுவதும் நல்லது. ஏனென்று சொன்னால் மறுநாள் சில வேளைகளில் அதற்குரிய சரியான பதில் கிடைத்துவிடும். அதாவது உங்களுடைய மனைவி புத்தளத்திலிருந்து வந்திருக்கின்றார்கள். புத்தளம் ஒரு பள்ளிக்கூடத்திலே ஒரு கருத்தரங்கு நடத்துகின்ற போது ஒரு சின்ன ஒரு விடயத்தை நாங்கள் கலந்து கொண்டோம். அதாவது பிரச்சனைகள் மக்களுக்கு நிறைய ஏற்படுகின்றன. இந்த பிரச்சனைகளை நாங்கள் என்ன மாதிரியாக கையாளலாம் என்று பார்க்கின்ற போது ப்ராப்ளம் பாக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு டிவைஸை பற்றி நாங்கள் பார்த்தோம். ப்ராப்ளம் பாக்ஸ் என்று சொல்லப்படுகின்றதுன்னா, அதாவது உங்களுக்கு வாழ்க்கையிலே இவ்வளவு பிரச்சனைகள் வருகின்ற போது இன்றைய நாளிலே வந்த பிரச்சனைகளை நீங்கள் இதை எப்படி சமாளிக்கலாம். அதாவது காலையிலே டப்பை திறந்தால் தண்ணி வர்றதில்லை, அல்லது பால்காரன் பால் கொண்டு வர இல்லை, அல்லது பேப்பர்காரன் பேப்பரை கிழிச்சு கொண்டு வந்து விட்டான், அல்லது பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள் போடுவதற்கு வாகனம் கிடைக்கவில்லை. இப்படியான பலவிதமான பிரச்சனைகள் காலையிலிருந்து மாலை வரை இருக்கின்றது. இதை சமாளிப்பதற்கு தலையை பீத்து கொண்டு இருப்பதை விட உங்களுடைய பிரச்சனைகளை ஒரு சின்ன துண்டு கடதாசியிலே எழுதி நீங்கள் அந்த பெட்டியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லுவோம். அதாவது பெட்டியிலே போட்டால் பிரச்சனை தீருமா என்பது ஒரு புறம், இன்னொரு புறத்திலே பெட்டியிலே போட்டு வைத்து விடுங்கள். ஒரு எக்ஸசைஸுக்காக, ஒரு பயிற்சிக்காக நாங்கள் சொல்லிக் கொடுக்கின்றோம். அப்படியாக நீங்கள் உங்களுடைய எல்லா வகையான பிரச்சனைகளையும் நீங்கள் அதை தீர்ப்பதற்கு நீங்கள் முயற்சிகள் எடுப்பது வேறு பக்கம். ஆனால் முதலிலே அந்த பிரச்சனையை நீங்கள் ஒரு துண்டு கடதாசியிலே எழுதி அந்த பெட்டியிலே போட்டு வைத்து விடுங்கள். இரவு நேரத்திலே அந்த நாள் முடிகின்ற போது அந்த பெட்டியை திறந்து அந்த ஒவ்வொரு துண்டு கடதாசியை எடுத்து நீங்கள் பாருங்கள். அப்படி பார்க்கின்ற போது அதில் அதிகப்படியாக 150% முறையிலே அது அந்த பிரச்சனைகளாக நீங்கள் காலையில் எழுதியது இப்பொழுது அது பிரச்சனையே கிடையாது, மறைந்து போய்விடும். மற்றதை மீண்டும் போட்டு வையுங்கள், அடுத்த நாள் பாருங்கள், சில நேரத்தில் மறைந்து போய்விடும். இப்படியெல்லாம் நாங்கள் போடுகின்ற போது எங்களுக்கு தெரிகின்றது, இந்த பிரச்சனைகள் என்று முதலிலே வருகின்ற போது அது தலை விரித்தாடி வருகின்ற அந்த நிலை, அது சில நேரத்தில் அது போலியான ஒரு பார்வையாகவும் நமக்கு இருக்கலாம். நம்முடைய பார்வை கோணத்திலே இருந்து அது சில நேரங்களிலே அது தீர்க்கப்பட வேண்டியது, ஆனால் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அது எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கின்றது. அதை தொடர்ந்து நாங்கள் பொறுமையாக இருந்து பார்க்கின்ற போது அது பிரச்சனை. திருமண வாழ்க்கையிலேயும் கூட நாங்கள் அதனை பார்க்கின்றோம். அந்த வாழ்க்கையிலே, திருமண வாழ்க்கையிலே ஒவ்வொரு காலகட்டங்களை பார்க்கின்றோம். முதலாவது நாங்கள் ரொமான்டிக் பீரியட் என்று சொல்கின்றோம், காதல் வசப்பட்ட நிலை. அடுத்ததாக நாங்கள் சொல்கின்றோம் பிரச்சனைகளுக்குரிய நிலை, டிஸ்சல்யூஷன் அண்ட் டிசப்பாயின்மெண்ட் என்று சொல்கின்றோம். அதாவது சவால்களை முகம் கொடுக்கின்ற நிலை, அதாவது நாங்கள் ஏமாந்து விட்டோமோ, முகத்திரை கிழிக்கப்படுகின்ற நிலை, சவால்களை மேற்கொள்கின்ற நிலை அப்படின்னு. அதற்கு அடுத்ததாக நாங்கள் வித்தியாசங்களை உணர்கின்ற நிலை, ஏற்றுக்கொள்கின்ற நிலை என்று பார்க்கின்றோம். இப்படியாக பக்குவப்பட்ட நிலையை நோக்கி நாங்கள் போகின்றோம். அப்போ நாங்கள் பார்க்கின்ற போது அந்த இரண்டாவது கட்டத்திலே பல பிரச்சனைகள் இருக்கின்ற போது மூன்றாவது கட்டம் ஒன்று வரவிருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் இரண்டாவது கட்டம்தான் எல்லாம் என்ற நிலையிலே நாங்கள் பார்க்கின்ற போது தீர்க்கப்படக்கூடிய பிரச்சனைகளை கூட நாங்கள் இல்லை தீர்க்க முடியாது என்ற நிலையிலே நிற்கின்றோம். இப்படியான நிலையிலே நாங்கள் பார்க்கின்றோம். துரதிர்ஷ்டவசமாக இந்த காலகட்டத்திலே பல பேர் திருமணத்திலிருந்து விலகி விடுகின்றார்கள். விவாகரத்து அல்லது பிரிவினை அப்படியான நிலைகளுக்கு அவர்கள் போவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் இப்பொழுது நாங்கள் பேசிக்கொண்டது போல அவசரம், இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது என்ற நிலை, காலம் பதில் சொல்லும் பல விடயங்களுக்கு. இப்படியான விஷயத்தை கூட நாங்கள் இந்த தாம்பத்தியத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சொல்லுங்கள். இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது ஃபாதர். அதாவது தவறுகளை, சிக்கல்களை அல்லது
சிக்கல்கள் என்று அழைக்கப்படும் பிரச்சனைகளை எங்களுடைய மொபைல் டெலிஃபோனில் பேசக்கூடாது. நான் என்னத்தை சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், சாதாரணமாக நான் இன்னொரு இடத்திலும் இன்னொரு மனைவி இன்னொரு இடத்திலும் இருக்கும் போது எங்களுக்கிடையே இருக்கும் சில முரண்பாடுகளை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஒருவருடைய முகத்தை நாங்கள் பார்க்க மாட்டோம். பேச்சை, ஒலியை மாத்திரம்தான் கேட்போம். அங்கே ஒரு சாதாரண விஷயம் சொல்லப்பட்டாலும் கோபத்தோடு சொல்லுவதாக எங்களுக்கு அது விளங்கலாம். ஆகவே நாங்களும் அதற்கு உடனடியாக அப்படியாக கருதி வேற கோப நிலையோடு நாங்கள் பதிலை சொல்வோம். நான் பல வருடங்களுக்கு முதல் கேள்விப்பட்டேன், இந்தியாவிலே ஃபேஸ்புக் சம்பந்தமாக பல 1000 வழக்குகள் தொடுக்கப்பட்டுள்ளன. அப்போ இந்த தற்கால நவீன தொலைத்தொடர்பு சாதனங்களும் பல பிரச்சனைகளை தாம்பத்திய வாழ்வில் ஏற்படுத்தியுள்ளது என்பது அங்கே உறுதியாகியுள்ளது. எதிர்மறையான பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. உண்மைதான். அதாவது நாங்கள் விசேஷமாக பார்க்கின்ற போது இங்கே, அதோடு நாங்கள் இப்பொழுது பேசுவது தாம்பத்திய உறவிலே கணவன் மனைவிக்கான உறவு தொடர்பு. அந்த உறவு தொடர்பாக இருக்க வேண்டும். அதாவது தொலை தொடர்பாக இருக்கக்கூடாது. தொலை தொடர்பு என்று சொல்லுகின்றோம். தொலைவாக இருக்கின்ற கணவன் மனைவி அவர்கள் பக்கத்திலே இருந்தாலும் கூட 2 பேரும் 2 உபகரணங்களை வைத்துக்கொண்டு 2 அறையிலே இருந்து பேசிக்கொண்டால் அது தொலை தொடர்பு தான். அது அண்மித்த தொடர்பு அல்ல. ஆகவே அண்மித்த தொடர்பாக இருக்க வேண்டும். நேரடியான தொடர்பாக இருக்க வேண்டும். உணர்ச்சி பூர்வமான இமோஷனல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையிலே. ஆகவே நீங்கள் சொன்னது போல, அதாவது டெலிஃபோனிலே அல்லது செல்ஃபோனிலே பேசிக்கொண்டிருக்கின்ற போது அங்கே நீங்கள் சொன்னது சாதாரணமாக பேசுவது கோபத்தோடு பேசுவது போல் தோன்றலாம், அல்லது கோபத்தோடு பேசுவது சாதாரணமாக பேசுவது போல் தோன்றலாம். ஏனென்றால் இவர் ஃபோனை வைத்துக்கொண்டு இவர் ஏதாவது ஒரு டிவி ஷோவை பார்த்து என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கலாம். ஆனால் மனைவி தன்னுடைய கஷ்டத்தை அங்கே ஃபோனில் சொல்லுவது அவருக்கு அது புலப்படாது. ஆகவே முகத்துக்கு முகம் பார்க்க வேண்டும், கண்ணோடு கண் பார்த்து பேச வேண்டும். இதெல்லாம் நாங்கள் எங்களுடைய தம்பதிகளுக்கு இன்னும் புதிதாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய விடயங்களாக இருந்து வந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். டால்சி, உங்களுக்கு என்ன சொல்ல முடியும் இதை பற்றி? உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்திலே நீங்கள் கணவன் மனைவி உங்களுடைய உறவிலே இது, அதாவது நேரடியான உறவு தொடர்பு எவ்வளவு பிரயோசனமாக உங்களுக்கு இருக்கின்றது? ஒருத்தர் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் நாங்கள் 2 பேரும் கனகாலம் அவர் திருமணமாகி கனகாலமாக தனித்தண்ட அவர் வெளியில் வேலை செய்தார், நான் இங்கு இருந்தேன் பிள்ளைகளோடு. அப்போ அநேகமாக தொலைத்தொடர்பு தான் இருந்தது, உங்களோட உறவில் தொலைத்தொடர்பு தான் இருந்தது. அப்போ நேரடியாக இருக்கும்போது அதை விட நெருக்கமான ஒரு உறவு முறை இருந்தது என்று சொல்லலாம். அந்த தொலைத்தொடர்பு உங்களோட தொல்லை தொடர்புகளிலிருந்து உங்களை விடுவித்தது என்று சொல்ல முடியுமா? அதாவது நேரடியாக இருக்கின்ற போது சில அழுத்தங்களை சமாளிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம், ஆனால் தொலைத்தொடர்புகளாக இருக்கின்ற போது தொல்லைகள் தவிர்க்கப்படலாம் என்றும் நாங்கள் பார்க்கிறோம். சில சந்தர்ப்பங்களில் அப்படி இருந்தாலும், ஆனால் நேரடியாக இருக்கும் போதுதான் எங்களோட முழுமையான அன்பை உணர முடியும். உண்மைதான். அதாவது இறைவன் மனிதர்களை படைத்து விசேஷமாக கணவனை மனைவியை இணைத்து வைத்தது அவர்களுக்கு இடையிலே ஒரு விதமான உறவு தொடர்பை ஏற்படுத்துவதற்கு. அதாவது நாங்கள் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம், இதற்கு தெரிந்து கொள்ளுதல் என்று தமிழிலே சொல்லுகின்றோம், ஆங்கிலத்திலே டு நோ சம்படி என்று சொல்லுகின்றோம். அந்த டு நோ என்ற அந்த வார்த்தையை நாங்கள் அழகாக பிரயோகிக்கலாம். ஏப்ரஹாம் நியூ ஹிஸ் வைஃப் என்று சொல்லுகின்றார்கள் பழைய ஏற்பாட்டு மொழிபெயர்ப்பிலே. அந்த நியூ என்று சொல்லுவது, அதாவது நோ, தெரிந்து கொண்டு, அதாவது அறிமுகப்படுத்தி கொண்டான் என்பது அல்ல. அங்கே அதைவிட ஆழமான ஒரு உறவு ஏற்பட்டது ஒருவருக்கொருவர். ஆகவே அந்த ஆழமான ஒரு உறவு இன்றும் கூட நாங்கள் இன்றைய சுவிசேஷத்தை நாங்கள் பார்க்கின்ற போது இயேசு சொல்லுகின்றார், என்னை நோக்கி கடவுளே கடவுளே என்று சொல்வதல்ல, நீங்கள் தந்தையுடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆகவே நீங்கள் சொல்லலாம், ஆண்டவரே உமது பெயரால் நாங்கள் அதை செய்தோம், அந்த நன்மைகளை செய்தோம், இந்த நன்மைகளை செய்தோம் என்று. ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார், நீங்கள் அது நன்மைகளை செய்திருக்கலாம், ஆனால் உங்களை எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ யூ. அதாவது
உங்களுக்கும் எனக்கும் இடையிலே உறவு தொடர்பு இல்லை. அப்போ உங்களுக்கும் எனக்கும் இடையிலே உறவு தொடர்பை வைக்காமல் என்னுடைய பெயரால் இங்கே எவ்வளவு நல்ல காரியம் செய்தாலும் பிரயோஜனம் இல்லை. உண்மையான உறவு தொடர்பை தான் நான் எதிர்பார்க்கின்றேன். அதுபோன்று கணவனும் மனைவியும் தொலைபேசியை எவ்வளவு விலை கொடுத்து மனைவிக்கு வாங்கி கொடுத்தாலும் அல்லது எவ்வளவு தொலைவிலே இருந்து அவர் உறவு கொண்டாலும் அந்த தொலைத்தொடர்பு தான். உறவு தொடர்பு தான். அந்த உறவு தொடர்பை நாங்கள் தொலைத்தொடர்பாக மாற்றிக்கொள்வதற்கு இன்று ஒரு பெரிய ஒரு வியாபார முயற்சியே நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்று நாங்கள் சொல்லலாம். ஆகவே அந்த வியாபார நோக்கிலிருந்து நாங்கள் எங்களை விலக்கி கொண்டு இனிமையான உண்மையான சுமூகமான உறவு தொடர்பை பேணுவதில் நாங்கள் எங்களுடைய பணிகளை தொடர வேண்டும் என்று நினைக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை நாங்கள் மீண்டும் அடுத்த முறை நாங்கள் ஒளிபரப்பு செய்ய நினைக்கின்றோம். அதுவரை நாங்கள் இறைவனுக்கு ஒரு நன்றி செபம் ஒன்று சொல்லி நாங்கள் இதனை நிறைவு செய்வோம். அன்பான எங்கள் தந்தையே, இன்று காணப்படுகின்ற குடும்ப வாழ்க்கையிலே உறவு தொடர்பின் சிக்கல்களின் காரணமாக எத்தனையோ குடும்பங்கள் தத்தளிப்பதை, தவறிவிடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவரே, இந்த நோக்கத்தோடு நீர் தாம்பத்திய உறவை உருவாக்கவில்லை என்பதால் அவர்கள் இனிமேல் ஓருடலாக இருப்பார்கள் என்று கூறிய உம்முடைய திருவார்த்தைகளை எங்களுடைய உறவு தொடர்பிலே கணவன் மனைவிக்குரிய உறவு தொடர்பில் பரிமளிக்க செய்தருளும். உம்முடைய திருவுளமானது எங்கள் குடும்ப வாழ்க்கையிலே, விசேஷமாக கணவன் மனைவி உறவிலே என்றும் நிலை பெற்று உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய திருமண உறவின் மூலமாக உம்முடைய திருவுளத்திற்கு சான்று பகன்று உம்முடைய அரசை, உம்முடைய ராட்சியத்தை தங்களுடைய தாம்பத்தியத்தில், குடும்பத்தில் ஏற்படுத்தி வாழ அருள் புரிந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென்.